இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. முதல் அதிகாரம், இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரேயல் என்னும் வான தூதரை கடவுள் கலிலேயாவிலுள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ, கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினரான எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். இன்றைய நாளிலே தாயாம் திரு அவை தூய கன்னி மரியாவின் அமலோற்பவ பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது. இயேசுவின் தாயான மரியா பிறப்பு நிலை பாவமின்றி கரைபடாமல் கருவானார், பிறந்தார். இதை கத்தோலிக்க திருச்சபை ஆகிய நாம் இந்த நாளிலே சிறப்பாக பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். அவர் தாயின் வயிற்றில் கருவாக உருவாகிய பொழுதே கடவுளால் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு புனிதமானவளாக இருந்தாள். எனவேதான் வானதூதர் அன்னை மரியாளை சந்திக்கிற பொழுதே, அருள் மிக பெற்றவரே, அருள் நிறைந்தவரே, வாழ்க என்று சொல்லி வாழ்த்துகிறார். மரியாள் கடவுளின் அருளால் மனிதர்களின் பிறவி பாவத்திலிருந்து சிறப்பாக பாதுகாக்கப்பட்டாள். மரியா கடவுளின் திட்டப்படி பாவமற்ற முறையில் கருத்தரித்தாள். இதோ, இந்த நாளிலே அமலோற்ப அன்னையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே, நாமும் அன்னை மரியாளைப் போல நம்மையே கடவுளுக்கு உகந்த தூய பலி பொருளாக நம்மை ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் தாயான மரியாளை பிறப்பு நிலை பாவமின்றி கரைபடாமல் உண்டாக்கிய ஆண்டவர் திருமுழுக்கின் வழியாக நாம் ஒவ்வொருவரையும் அந்த பிறப்பு நிலை பாவத்திலிருந்து நம்மை கழுவி இருக்கிறார், நம்மை தூய்மைப்படுத்தி இருக்கிறார்,
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் நாம் ஒவ்வொருவரும் ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்பட்டிருக்கிறோம். நாம் கழுவப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையிலே கடவுளுக்கு உகந்தவர்களாக, தூயவர்களாக, அருள் நிறைந்தவர்களாக நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கடவுளுடைய அருளும் அவர் விரும்பக்கூடிய தூய்மையும் நம் உள்ளத்தில் இருக்கும் என்று சொன்னால், நாம் ஏன் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தி சக மனிதர்களை காயப்படுத்துகிறோம்? நாம் எப்படி கடவுளால் கழுவப்பட்டு அருளால் நிறைந்திருக்கிறோம் என்று சொன்னால் பிறரை தீர்ப்பிட முடியும்? பிறரை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேச முடியும்? நம்மையே நாம் நியாயப்படுத்திக் கொள்வதற்காக, நம்மையே நாம் யோக்கியர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக சக மனிதர்களை நாம் மிக எளிதாக, ஏளனமாக, அவதூறாக பேசி கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளை, தூய வாழ்க்கை என்பது நம்முடைய வார்த்தையிலும் நம்முடைய செயலிலும் ஒவ்வொரு நாளும் வெளிப்பட வேண்டும். அதுதான் அமல உற்பவம். வெறுமனே நாம் பல நேரங்களிலே கற்பு என்ற ஒரு நிலைக்குள்ளாகவே இந்த தூய்மையை அடக்கி விடுகிறோம். அது மட்டுமல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளை, நம்முடைய சொல்லும் செயலும் தூய்மையானதாக இருக்க வேண்டும், கரைபடியாததாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை பின்பற்றக்கூடிய நாம் தூய வாழ்க்கை வாழ்கிறோமா? தூய்மையான உள்ளம் கொண்டிருந்தால் மட்டுமே நாம் கடவுளை காண முடியும். தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். இதோ இந்த நாளில் நம்முடைய கோபத்தினால், நம்முடைய தீய எண்ணங்களினால், கெட்ட பழக்க வழக்கங்களினால் நம்முடைய தூய்மையை நாமே கெடுத்திருக்கிறோம். இதோ இந்த திருவருகை காலத்தில் அன்னையினுடைய இந்த அமலோற்ப பெருவிழாவை கொண்டாடக்கூடிய நாளில் நம்மை நாம் சரி செய்து கொள்வோம். நாம் ஒவ்வொருவருமே கடவுளுடைய அருளால் நிரப்பப்பட்டவர்கள். நாம் ஒவ்வொருவருமே கழுவி தூய்மையாக்கப்பட்டவர்கள். அந்த அருளுக்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய அருளால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் அந்த அருளை வெளிப்படுத்த வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு திரு அருள் சாதனத்தின் வழியாகவும் அந்த அருளை பரிசாக, கொடையாக நம்மிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். பெற்றுக்கொண்ட அருளுக்கேற்ற வாழ்க்கை வாழுவோம். அன்னை மரியாள் அமல உற்பவி இதோ தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து இறுதி வரை அந்த கொடுத்த வாக்குறுதியிலே நிலைத்திருந்தார். தன்னை உயிருள்ள பலியாக கடவுளுக்கு அர்ப்பணித்திருந்தார். நாமும் கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம், தூய வாழ்க்கை வாழ்வோம், கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாயிருப்போம். அப்பொழுது நிறைவான மகிழ்ச்சியும், நிறைவான அமைதியும், சமாதானமும் நாம் செல்லுகிற இடமெல்லாம் இருக்கும். நம்மை சுற்றி ஆண்டவருடைய அருள் சூழ்ந்திருக்கும். அன்னை மரியாளிடத்திலே அந்த அருள் நிரம்பி இருந்தது. எனவேதான் அவர் சென்ற இடமெல்லாம் மகிழ்ச்சி, ஆசீர்வாதம். எனவே அந்த அன்னையைப் போல நாமும் அருளால் நிரப்பப்பட தொடர்ந்து ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. தூய கன்னி மரியாளின் அமலோற்ப பெருவிழாவிலே இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த தாயை, அன்னையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாயாக, பரிந்து பேசுபவளாக, அருள் நிறைந்தவளாக கொடுத்ததற்காய் நன்றி. இயேசுவே, இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும். இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை, விழாவை கொண்டாடக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, உடைய அருளினால் நிரப்புவீராக. இயேசுவே, இதோ திருமுழுக்கின் வழியாய் நீரும் எங்களை கழுவியிருக்கிறீர், தூய வாழ்க்கை வாழ அழைத்திருக்கிறீர், உடைய அருளால் நிரப்பி இருக்கிறீர். நீர் கொடுத்த அருளிற்கேற்ப நாங்கள் வாழ
ஆசீர்வதியும். இதோ நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீரே தொட்டு குணப்படுத்துவீராக. கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தார். ஒவ்வொரு குடும்பத்திலும் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. இதோ அந்த பிள்ளைகள் மேலான பாதுகாப்போடு இருக்கும்படியாய் ஆசீர்வதியும். எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும். எங்கள் உழைப்பு, எங்கள் தொழிலை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய முயற்சிகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவே. ஆண்டவரே, இதோ திருமணத்திற்காக, வேலை வாய்ப்பிற்காக, குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். இதோ உடலிலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை எல்லாம் ஆண்டவரே நீர் சரி செய்து கொடுப்பீராக. உம்மை தொட்டவர்கள், உம்மால் தொடப்பட்டவர்களெல்லாம் அருள் ஆசீர்வாதத்தால் நிரப்பு பெற்றார்கள். இதோ நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையில் இன்னும் ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தருளும். ஒவ்வொருடைய உள்ளத்திற்கும் தேவையான அமைதியை, மகிழ்ச்சியை கொடுப்பீராக. ஆண்டவரே, மனக்குழப்பத்தோடு வேதனையோடு முடிவுகள் எடுக்க முடியாமல் கண்ணீரோடு கவலையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே உம்முடைய அருள் ஆசீர்வாதத்தினால் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே. நிலம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசீர்வதியும். வெளிநாடு செல்லவும் படிக்கவும் ஆசைப்படக்கூடிய பிள்ளைகளுடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நாள் வெற்றியின், மகிழ்ச்சியின், ஆசீர்வாதத்தின் நாளாக இந்த ஜெப வேளையில் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நிரம்ப கிடைப்பதாக. எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதியும், எங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும். எங்களோடு இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.